அதாவது வந்துங்க காலங்காலமா வந்து ஜமாத்துன்றது இருக்கு, இது எல்லா நாட்டிலுமே இருக்கு. அதாவது ஜமாத்துன்றது வந்து நாங்க ஒரு 10 பேர் கூட்டமா இருந்தாக்கா அதுக்கு பேர் ஜமாத்து. இந்த நாயக்குங்க தலைவிகள்ன்றது இந்த சென்னையில இப்பதான் ஒரு 3.5 வருஷமா உருவாயிருக்கு. அந்த 3.5 வருஷமா கூட வந்து இந்த முன்னான்னு சொல்லக்கூடியவங்க இவங்க ஒரு தலைவி ஒரு ஏரியாக்கு ஒரு தலைவிகளை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த அமௌண்ட்டை பாத்தீங்கன்னா 4,80,00,000 சம்திங் ஏதோ வருது. அதை ஒரு 4 தலைவிகள் பிரிச்சு எடுத்துக்கிட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா 20 லட்சம் ரூபாய், அதை டபுளா சம்பாதிக்கணும். அப்ப எப்படி சம்பாதிப்பாங்க? இந்த மாதிரி இளம் திருநங்கைகள்லாம் வச்சு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில பாத்தீங்கன்னாக்கா எங்கேயோ ஒரு மூலையில தான் ஒரு திருநங்கை வந்து இரவு நேரத்துல பாலியல் தொழிலுக்கு நிப்பாங்க. இப்ப நீங்களே பார்த்திருக்கலாம், ஒரு தெருக்கு 10 பேர் நிக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்க? யாரோடைய தைரியத்துல இவங்க வந்து பப்ளிக்காக ரோட்ல வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க. அதுக்காக வந்து நான் திருநங்கைகளை வந்து நான் தப்பா சொல்லல, அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து நான் பாதிக்கிற மாதிரி பேசல. சோ இது அனைத்துமே வந்து இந்த மூத்த திருநங்கைகள் வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அவங்க நினைச்சா ஒரு இளம் திருநங்கைகள் இந்த 16 வயசு பசங்களை வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்களா? அவங்க நினைச்சு இவங்களை படிக்க வச்சிருக்கலாம் இல்லையா? இவங்களை குடும்பத்தோட சேர்த்து இவங்களுக்கு வேற ஏதோ ஒரு வழிகள் காட்டியிருக்கலாம் இல்லையா? எதுக்காக முதலாவது சர்ஜரியில இட்டுன்னு போய் தள்ளுறாங்க? இவங்களுக்கு ஆபரேஷனை பண்ணி இவங்களுக்கு கிரீம் எல்லாம் போட்டு இவங்களை ரோட்ல நிறுத்தணும், இவங்க மூலியமா வர வருமானத்தை அவங்க பறிக்கணும். இதுதான் அவங்களோட நோக்கமா இருக்க கண்டி, வேற எதுவுமே கிடையாது. இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா நாங்க சென்னையில பிறந்து வாழ்ந்த திருநங்கைகள் ஒரு 200ல இருந்து 300 பேர் தாங்க இருப்போம், அதிகபட்சம்லாம் கிடையாது. மிச்சம் அனைவரும் வந்துட்டு கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இந்த மாதிரியான ஊர்கள்ல இருந்து இன்ஸ்டால இருந்து பேஸ்புக் மூலியமா வர வச்சு சென்னையில இவங்க இந்த மாதிரி விபச்சாரத்தை அதிகரிச்சிருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் நைட்ல, நான் அது வேற கணக்கு எடுத்து சொல்ல முடியுமா? இப்போ வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க எங்க கிட்டே இப்ப 5 பேர் வந்திருக்காங்க. 5 பேர் இந்த ஜமாத்தால பாதிச்சு 5 பேர் வந்திருக்காங்க. இது போல வராதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே எங்களுக்கு தெரியல. சென்னையில பாலியல் தொழில பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல நின்ன இடம் போக இன்னைக்கு வந்து தெருவுக்கு 10 பேர் நிக்கிறாங்க. சரிங்களா? இத வந்து இதுதான் வந்து ஜமாத்தோட சிஸ்டம் போல இருக்கு. எனக்கு புரியல. அதாவது நான் வந்து ஏற்கனவே ஏப்ரல் மாசமே வந்து நான் இந்த 21 தலைவிகள் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அதுல வந்து இந்த பெங்களூரை சேர்ந்த இந்த முன்னான்ற ஒரு மாபியா கூட்டத்து தலைவி மேல நான் முன்னா, பானு, அன்பு இவங்க 3 பேர் மேல நான் CSR வாங்கியிருந்தேங்க. ஆனா CSR கொடுத்ததோட அந்த கதை அப்படியே நிக்குது. அவங்கள விசாரணை கூட கூப்பிடல. ஏன்னா இவங்க சில அரசியல் சம்பந்தப்பட்டவங்களை வச்சு அந்த கதையை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. சோ நான் அதுக்கப்புறம் வந்து கோர்ட் டைரக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி கோர்ட் டைரக்ஷன் எடுத்தேன். அப்ப இந்த இவங்க அனைவருமே வந்து என்னை சந்திச்சு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா போலாம், உனக்கு என்ன கோரிக்கை, நீ ஏதாச்சும் சொல்ல வரனா சொல்லு, நாங்க அதெல்லாம் செய்யறோம் அப்படின்றத வந்து சொன்னாங்க. அப்ப நான் வந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வச்சிருந்தேன், ஒரு 13 கோரிக்கைகள் வச்சிருந்தேன். இத பாருங்க, இதுதான் வந்து அந்த கோரிக்கை. அதாவது இளம் திருநங்கைகளை பத்தி ஒரு விஷயங்களும் வந்து பேசியிருந்தோம். அதெல்லாம் அவங்க நிறைவேற்றுறேன்னு சொன்னதுனால நான் அந்த கோர்ட் டைரக்ஷனை வந்து கேன்சல் பண்ணி விட்டுட்டோம். இந்த 6 மாச காலமா அவங்க, அதாவது இப்ப இந்த பாப்பா வந்து என்கிட்ட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நான் அம்மா இவ பொண்ணா நாங்க வாழ்றோம். நாளைக்கு என்ன இவளுக்கு பிடிக்கல, இவ வந்து இன்னொரு அம்மா கிட்ட போறா, வேற ஒருத்தர் கிட்ட போறான்னா இவ வந்து 1,12,000 ரூபாய் எனக்கு தரணும், ஒரு செட்டில்மெண்ட் சொல்லிட்டு. அப்போ அந்த 1,12,000 ரூபாய் இவ கிட்ட இல்லைன்ற பட்சத்துல அவங்க கொடுப்பாங்க, இவ போற வீட்டுல இருந்து கொடுத்துட்டு அதை ஒரு 2 மாசத்துல 2.5 லட்சம் ரூபாவா அவங்களுக்கு தரணும். அப்ப இதுல என்ன ஆகுதுனாக்கா இந்த 21 பேருமே அப்படியே ஒரே திருநங்கை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிக்க வைப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடு, இங்க நாளைக்கு இன்னொரு சண்டை வலிச்சு அங்கிருந்து துரத்தணும், அங்கிருந்து இன்னொரு வீடு, இப்படியே போனா அவங்க ஒரு பெரிய ஒரு கடன் தொகையில வந்து மாட்டிப்பாங்க. ஒரு கடன் தொகையில மாட்டினா அவங்க எப்படி வெளியே வருவாங்க? அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே லாக் பண்ணி காலத்துக்குமே வந்து சம்பாதிச்சு அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி. அதுக்கு பேர் தான் நான் சொன்னேன் அடிமைதானம், கொத்தடிமையா வச்சிருக்காங்கன்றத. இதை தான் நான் சொன்னேன். இந்த 1,12,000 ரூபாய் எதுக்காக கொடுக்கணும்?
இப்ப நான் வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து வரும்போது எங்க அம்மா அப்பாக்கு இவங்க யாருன்னா பணம் கொடுத்தாங்களா? கிடையாது இல்லைங்களா? அப்ப எனக்கு பிடிச்சிருக்கு நான் இருக்கேன், எனக்கு பிடிக்கல நான் இன்னொருத்தர்கிட்ட போறேன், எதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்? இதை வந்து நான் ஒரு கேள்வியா வச்சிருந்தேன். அப்ப இவங்க எல்லாம் சொல்லுங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவதுங்க, ரஜினி அம்மா வந்துட்டு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ரஜினி அம்மா வந்துட்டு நான் கோவில் வச்சு தான் சம்பாதிக்கிறேன், நான் பாலியல் தொழில் சம்பாதிக்கல, எந்த திருநங்கைகளை வச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அதே ரஜினி அம்மா இப்போ ஒரு 10 நாள் முன்னாடி ஜமாத் சிஸ்டம் இல்ல, ஜமாத் சிஸ்டம் உடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த முன்னான்றவங்க ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. நான் உருவாக்கின சாம்ராஜ்யத்தை நானே அழிச்சிடுறேன், ஏன்னா இதுல சில பிரச்சனைகள்லாம் நிறைய போயிட்டு இருக்கு, எனக்கும் வயசாயிடுச்சு, அதனால இந்த சாம்ராஜ்யத்தை க்ளோஸ் பண்றேன்னு சொல்லி அந்த சிஸ்டமை அதிரடியா உடைச்சிட்டாங்க. அப்போ அதை நான் என்ன பண்ண, ஒரு யூடியூப் சேனல் மூலியமா இந்த 6 மாசம் நான் கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு இதை ஒரு வெற்றியா நான் எடுத்து, வெற்றி தானங்க எனக்கு, அந்த வெற்றியா எடுத்து நான் இதை ஒரு சேனல் மூலியமா வெளிப்படுத்தினேன். அப்போ அதை வந்து அந்த குரூப்ல போட்டு, நாயக்குகளுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு, அதுல போடும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரஜினி அம்மா ஒரு பானு நாயக்குன்றவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க, ஐயோ நாங்க 20 லட்சம் ரூபாய் போட்டிருக்கோமே, இதை நம்பி எல்லாம் 10 பைசா 12 பைசா 15 பைசா வட்டிக்கெல்லாம் வாங்கி போட்டோமேன்னு யார் சொல்றாங்க? இந்த ரஜினின்றவங்க சொல்றாங்க. இவங்க வந்து 15 பைசா 12 பைசாக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கி இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாயக்கு பட்டம் வாங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீ 12% 5% வட்டிக்கு வாங்கியிருக்க, வாங்கிதான் 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க. இப்ப இந்த 3 வருஷத்துக்கு அப்புறம் இவ்வளவு கிலோவா உனக்கு நகை ஏது? உனக்கு 5 கோடி ரூபாயில வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வீடு ஏது? 2 தார் கார் ஏது? உனக்கு 3 மேனேஜர் எப்படி? அடுத்த பட்டம் இந்த கேள்விகள்லாம் வரும் இல்லைங்களா? அதுதான் சொல்றோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஆன்மீகத்துல சம்பாதிச்சிருந்தா நீ 20 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லையே. புரியுதுங்களா? இதுதான் அவங்க வந்து ஆன்மீகத்துல சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து சும்மாங்க, திருநங்கைகளை வச்சுதான் சம்பாதிச்சாங்க. அவங்க கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 200 திருநங்கையாவது இருப்பாங்க. அந்த 200 திருநங்கைகளும் ரஜினி மேல வந்து பாசம் பந்தத்துக்காகலாம் யாருமே இல்லை. அந்த 200 பேருமே வந்து இவங்களோட பயத்தினால, ஏன்னா அவங்க இருக்குதான் அந்த வேசார்படியோட ஒரு ஏரியா, அந்த ஏரியால சில ரவுடி பசங்க இவங்க எல்லாம் இருக்காங்க, அந்த ஒரு பயத்தினாலதான் அந்த 200 திருநங்கைகளும் அவங்க கிட்ட மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்வேன். இந்த அதாவதுங்க, இந்த 3 வருஷமா நாங்க ஏன் புகார் தெரிவிக்கலனாக்கா, இந்த 3 வருஷமா நாங்களும் இவங்களோட கூட தான் ஒன்றி இருந்து இவங்களோட சொல்படி கேட்டுக்கின்னு இவங்க சொல்றதை நாங்களும் செஞ்சுட்டு தான் இருந்தோம். நானும் இல்லைன்னு சொல்லல. இவங்க என்ன எங்களுக்கு சொன்னாங்களோ, இந்த தலைவிகள் என்ன அங்க ஒரு சிஸ்டம் போட்டுச்சு, அதெல்லாம் நாங்களும் செயல்படுத்தணும். அப்ப வந்து எங்களுக்கு இது தவறா தெரியல. இப்ப பாருங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நானும் பாலியல் தொழில் போயிருக்கேன், ஏசகம் கேட்டிருக்கிறோம், சம்பாரிச்சோம், இவங்களுக்கெல்லாம் கேட்கிற காசை கொடுத்தோம். இப்ப நாங்க ஒரு லெவலுக்கு வந்துட்டோம், எங்களுக்கு அந்த பொழப்புலாம் வேண்டாம், இன்னைக்கு நாங்க சுயமா சம்பாதிக்கணும்னு சொல்லி வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது, அப்ப எனக்கு பணம் கொடுத்தியே, அதே பணத்தை இப்ப கொடுக்கும் போது நாங்க எப்படி கொடுக்க முடியும்? இப்ப இங்கிருந்துதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப கொடுத்த மாதிரி அப்ப நான் வந்து சம்பாதிச்ச கொடுத்தேன், இப்ப எனக்கே வருமானம் கிடையாது, நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்கும் போதுதான் இந்த பிரச்சனை பெருசா பூதகமா வெளியே வந்தது. வெளியே வரும்போது நாங்க அப்பவும் வந்துட்டு 21 நாயக்குல 21 தலைவிகள்ல ஒரு தலைவி தான் ரஜினின்றவங்க. ரஜினி வந்து குறிப்பிட்டு நாங்க பேசல, நாங்க வந்து பொதுப்படியே 21 பேருக்குமே தான் இந்த கதையை வந்து நியாயத்தை கேட்டோம். ஆனால் அந்த 20 பேருமே கம்மன் இருக்காங்க, இந்த ரஜினி ஒரு ஆள் மட்டும் தான் எங்க கிட்ட வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க.